தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகேயுள்ள குலசை முத்தாரம்மன் திருவிழா. குலசை முத்தாரம்மன் கதை. உலகையை தன் கைக்குள் கொண்டு வர அசுர பலம் கொண்ட அரக்கன் சிவனை நோக்கி பல ஆண்டுகளாக கடுந்தவம் புரிகின்றான். சிவன் உடனே அந்த வரத்தை வழங்குகிறார். அசுரன் உடனே சிவனையே கொல்ல முற்படுகின்றான். பார்வதி தேவி துர்க்கையாக மாறி அவனை அழிக்கிறாள். இந்த நிகழ்ச்சியை கருவாக கொண்டுதான் 10ஆம் நாளில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சூரசம்ஹாரம் செய்யும் போது கீழே விழும் அசுரனின் தலையை துர்க்கையம்மன் சிம்ம வாகனத்துடன் தன் கையில் ஏந்துகிறாள். அசுரனின் ரத்தம் பூமியில் பட்டவுடன் ரத்தத்தின் வழியாக மீண்டும் அசுரனாக உருவெடுக்க கூடாது என்று எண்ணி துர்க்கையம்மன் சண்டி அம்மனை அசுரனின் ரத்தத்தை உறிஞ்சி கட்டளையிட்டாள். அவ்வாறே உறிஞ்சிய துளிகள் கீழே விழும்போது காளியம்மனாக உருவெடுத்தாள். இங்கு 8 வகை காளியம்மன் குடியிருப்பது சிறப்பு அம்சமாகும். கருங்காளி, பத்ரகாளி, சந்தியம்மன், அங்காளம்மன், தட்டத்தி அம்மன், பரமேஸ்வரி, வீரகாளி, அறமலர்த்த நாயகி அம்மன். இந்த வீரகாளி அம்மன் மட்டும் ஊருக்கு வெளியே ஆலயம் அமைந்துள்ளது. இதே போல குலசை முத்தாரம்மன் அங்கே கருங்காளி அம்மனுக்கும் வெளியே ஆலயம் அமைந்துள்ளது. இப்படி பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த குலசையில் உள்ள முத்தாரம்மன் தசரா திருவிழாவை காண மக்கள் அலைகடலென திரண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி சிறப்புண்டு. திருநெல்வேலி என்றால் அல்வாவும், தூத்துக்குடி என்றால் உப்பும் இதற்கு பெயர் பெற்றது. இதையெல்லாம் மிஞ்சு மண்ணும் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா. இந்த தசரா திருவிழா மைசூரிலும் ஊப்பியிலும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு ஈடாக மிஞ்சு மன்னம் பல ஆண்டுகளாக குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா நடைபெற்று வருகிறது. அம்மன் 10 நாட்களும் ஒவ்வொரு காட்சியாக எழுந்தருளுகிறார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் குலசேகர பாண்டிய மன்னன் சுற்றியுள்ள சிற்றரசுகளிடம் போரிட்டு வெற்றி பெற்று தம் ஆதிக்கத்தை மதுரை முழுவதும் பரப்பினார். இதன் விளைவாக கேரள நாட்டை கைப்பற்ற எண்ணி திருவனந்தபுரம் மன்னனிடம் தோல்வியுற்றான். மறுமொழியில் இரவு வெகு நேரமானதால் தூங்கிவிட்டான். பாண்டிய மன்னன் அவன் முன் அறமலர்த்த நாயகி அம்மன் தோன்றி, பாண்டிய மன்னா, தூங்கி விடாதே, தூங்கி உனது நாட்டின் பெருமை இழந்து விடாதே, ஒரு முறை தோற்றால் என்ன, மறுமுறை முயற்சி செய் என்று அருள்வாக்கு சொல்லி ஆசீர்வதித்து மறைந்தான். மீண்டும் மன்னன் படையெடுத்து வெற்றி பெற்றான். இதனால் அம்மனுக்கு கோயில் கட்டி கோவில் அருகே ஊர் அமைந்ததால் மன்னனின் நினைவாக குலசேகரப்பட்டினம் என்ற பெயர் முத்தாரம்மனின் ஆதிப்பெயர் தட்டத்தி அம்மனாகும். அம்மனுக்கு கோபம் வரும் சமயத்தில் ஊரில் உள்ள மக்களுக்கு முத்துவாரி போடுவது தட்டத்தி அம்மனின் வழக்கம். அவ்வாறு முத்துவாரி போடுவதால் அந்த அம்மனுக்கு முத்தாரம்மன் என்ற பெயரிட்டப்பட்டது. முன்பொரு காலத்தில் வியாபாரிகள் தோணிகளில் சரக்குகளை எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருவது வழக்கம். ஒரு செட்டியார் தன் மனைவியுடன் குலசேகரப்பட்டின கடற்கரையில் சென்றபோது கடல் அலையால் அவருடைய சரக்குகள் கடலில் மூழ்கியது. வேதனையற்ற செட்டியாரும் அவர் மனைவியும் சிவனை வேண்டினார்கள். சிவனும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் என்று என கேட்டார். ஆண்டவனை, எங்களுக்கு காட்சி தந்ததே நாங்களும் செய்த பாக்கியம். நீங்களும் இருவரும் திருமண குலத்தில் இதேபோல் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டுகிறேன் என்று வேண்டினார். இறைவன் அவ்வாறே ஆகட்டும் என்று கோவில் பீடத்தில் காட்சி தருகிறார். கோவிலில் பழைய சுயம்பு சிலைகள் உள்ளது. கோவில் பூசாரியின் கனவில் மயிலாடியில் உள்ள சிதம்பரம் ஆசாரியிடம் செல், அவர் சிலை செய்து தருவார் என்றும், சிதம்பரம் ஆசாரியிடம் தென் திசையில் செல், ஆண் பாறை பெண் பாறை இருக்கும், அதில் சிலை செய் என்றும் கனவில் அம்மன் கூறியதாக சொல்லப்படுகின்றது. வருடதோறும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த திருநாளில் அம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தசரா திருவிழா மிகவும் விமர்சையாக தொடங்குகிறது. அம்மன் காப்பு கட்டியவுடன் வெளியூரில் இருந்து பக்தர்கள் அம்மனை வேண்டுதலை நிறைவேற்றுவதும், கடற்கரையிலிருந்து காளியம்மனை அருளோடு ஊர்வலமாக அழைத்து கோவிலுக்கு சென்று முத்தாரம்மனை வழிபட்டு அவரவர் ஊருக்கு செல்கின்றனர். அதிலிருந்து 10 நாட்கள் உள்ளூர்வாசிகள் முதல் வெளியூர் வாசிகள் எனவரும் அசைவங்கள் எதுவும் சேர்க்காமல் கடும் விரதம் இருந்து காளியம்மனின் வேடம் போட்டு 90 நாட்கள் அரிதாரம் பூசுகின்றனர். 10 நாட்கள் மட்டும் விரதம் இருந்து அவர்கள் விரும்பிய அரிதாரம் போடுகிறார்கள். 10 நாள் காப்பு கட்டியவர்கள் குலசேகரம் சென்று அன்று இரவு 11 மணிக்கு நடைபெறும் அம்மனுக்கு அசுரனுக்கும் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டு மெய்சில் இருக்கின்றனர். சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் அம்மனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்துகின்றனர். சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் பக்தர்கள் தம் கையில் உள்ள காப்புகளை காளியம்மன் மூலம் அவிழ்க்கின்றனர்.